ஃபேஷனிஸ்டா. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க பண்ணுங்க. சோ இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது மேக்ரோனி பாஸ்தா வித் சாஸ்ல எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போலாம் வாங்க. நான் ஃபர்ஸ்ட் ஒரு 250 கிராம் பாஸ்தா வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதில் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா இதை வாஷ் பண்ணிக்கோங்க. எந்த டஸ்ட் இல்லாமல் நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், உப்பு, கரம் மசாலா, இஞ்சி பூண்டு விழுது, கசூரி மேத்தி, டொமேட்டோ சாஸ், அப்புறம் தக்காளி, பெரிய வெங்காயம், அப்புறம் பச்சை மிளகா. ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா இந்த மாதிரி பால் காய்ச்சிற பாத்திரம் இருந்தாலும் சரி, அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பாஸ்தா நல்லா கொஞ்சம் நேரம் வேக விட்டுருங்க. பாஸ்தா நல்லா உங்களுக்கு குயிக்காக பாயில் ஆகிறதுக்கு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் சீக்கிரம் உங்களுக்கு வந்து பாயில் ஆயிரும். நான் ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். நல்ல ஒரு கொதி வந்ததும் நீங்கள் இதை வந்து இறக்கி வச்சிடலாம். அப்புறம் இந்த தண்ணி வந்து நீங்கள் நல்லா வடிகட்டிட்டு வெறும் பாஸ்தா மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து சோம்பு, குருமிளகு எடுத்து வச்சிருக்கோம். இது நல்லா மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பவுடராக உங்களுக்கு வர மாதிரி கிரைண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சாட்டை பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் கிரைண்ட் பண்ண இந்த சோம்பு, குருமிளகு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ரொம்ப பவுடர்டாகவும் வேணாம், ஒரு அளவுக்கு பவுடராக இருந்தால் போதும். நான் வடிகட்டினது போக மிச்சம் இருக்கிற தண்ணி வந்து இன்னுமே நான் ஃபில்டர் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பாஸ்தா எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது மாதிரி ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. நல்லா கடாய் சூடானதும் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் கருவேப்பிலை, அரைச்சி வச்சிருக்கிற இந்த இஞ்சி பூண்டு விழுது, பெரிய வெங்காயம் வந்து நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு வதக்கிறதுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும். ரொம்ப பொடியாக நறுக்கிற வேணும். ஸோ இது மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் வந்து இன்னுமே உங்களுக்கு வந்து ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது இன்னும் நல்லா வதங்கட்டும். இது நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நீங்கள் இதை வதக்கிட்டே இருங்க. இப்போது நான் ஒரு 2 பச்சை மிளகா வந்து 4 நறுக்கி போட்டிருக்கேன். ஸோ அதுவும் இது கூட போட்டு நல்லா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போது நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த குருமிளகு, சோம்பு பவுடர், அது வந்து இது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி இது கூட நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். ஓரளவுக்கு உங்களுக்கு இது மாதிரியான கலர் சேஞ்ச் ஆனதும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்போது இன்னுமே சீக்கிரம் உங்களுக்கு வந்து குக் ஆயிரும். ஓரளவுக்கு இது மாதிரியான ஒரு செமி லிக்விட் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற இந்த பாஸ்தா இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூட இன்னும் நான் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா பாத்திரம் உங்களுக்கு அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக தண்ணி ஊற்றி இன்னும் நல்லா கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா பாஸ்தாவும் உங்களுக்கு சீக்கிரம் குக் ஆயிரும். இது கூட நான் தேவையான அளவு கரம் மசாலா, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நான் நல்லா கிளறி விட்டுக்கிறேன். லாஸ்ட் நம்ம இது கூட சேர்த்து போகிறது வந்து பார்த்திங்கன்னா டொமேட்டோ சாஸ். டொமேட்டோ சாஸ் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா ரெட் சில்லி சாஸ் இல்லைனா க்ரீன் சில்லி சாஸ் கூட நீங்கள் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நான் இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா கிளறி விட்டுக்கிறேன். இப்போ இது கூட நான் வந்து கசூரி மேத்தி லீவ்ஸ் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இது ஜஸ்ட் ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக. ஃபைனலி பாஸ்தா வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் அப்படியே ஒரு பிளேட்டில் வந்து ஷிஃப்ட் பண்ணிடுறேன். இப்போ
லாஸ்ட்டாக கார்னிஷ் பண்ணுறதுக்காக கொத்தமல்லி வந்து நான் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அது போட்டுடலாம். அவ்வளோதான், பாஸ்தா வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே குயிக்காக பண்ணக்கூடிய இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்குக்கு ஒரு சூப்பர்பான ஒரு ரெசிபியாக இருக்கும். டேஸ்ட் வந்து செம்ம யம்மியாக இருக்குது. நீங்களும் இந்த டிஷ் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கமெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கண்டென்ட்டோட நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.